ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைன்வே மெட்டீரியல்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 10th பாலிட்டியில் பார்ட் 3 வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது, ஓகேவா? ஸோ பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து 15 கொஸ்டின்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக இந்த யூனிட்டில் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது, இந்த யூனிட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இதோட பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு புக்ஸை போய் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று 31வது கொஸ்டின் வந்து நமது அடிப்படை கடமைகளை எங்கிருந்து பெற்றோம்? நமது அடிப்படை கடமைகளை எங்கிருந்து பெற்றோம்? அமெரிக்க அரசியலமைப்பா, கனடா அரசியலமைப்பா, ரஷ்ய அரசியலமைப்பா, ஐரிஷ் அரசியலமைப்பா? ஸோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடிப்படை கடமைகள், ஓகேவா? ஸோ வந்து கனடாவிலேருந்து தான் நம்ம இது வந்து வாங்கினது. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கும் வந்து அடிப்படை கடமைகள் வந்து எழுதுனாங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அமெரிக்க அரசியலமைப்பிலேருந்து என்னென்ன நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஸோ அவங்களெல்லாம் வந்து பதவி நீக்கம் செய்யும் முறை வந்து அங்கேருந்து தான் நம்ம வந்து வாங்கினது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து நம்ம அமெரிக்க அரசியலமைப்பு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு வந்து எழுதுனாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இதோட செப்பரேட்டாக ஒரு வீடியோவே பார்க்கலாம், எந்தெந்த அரசியலமைப்பு வந்து என்னென்ன பாட்டு வந்து எந்தெந்த நாட்டிலேருந்துலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 32வது கொஸ்டின் வந்து 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் ஆண்டு எது? 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் ஆண்டு வந்து 2002, ஓகேங்களா? ஆக்சுவலாக அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்ட் 45 இருக்குது பார்த்தீங்களா, 45A பாட்டில் சட்ட திருத்தம் சரத்து 45A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமையாக இருந்துச்சு. அதை வந்து 25Aல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வந்து மாற்றினாங்க. 6லேருந்து 14 வயது இருக்கிற குழந்தைகள் வந்து கட்டாயம் வந்து தொடக்க கல்வி பெறுவது அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இந்த திருத்தம். எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க, 2002. என்ன நோக்கத்துக்காக இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 33வது 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட டேஸ் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரை செய்தது, ஓகேங்களா? ஸோ என்ன கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சர்க்காரிய கமிட்டியா, ஸ்வரன் சிங் கமிட்டியா, ராஜமன்னர் கமிட்டியா? ஸோ வந்து செகண்ட் ஒன்று ஸ்வரன் சிங் கமிட்டி, ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளோட அடிப்படை கடமைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தது. இதை பரிந்துரை பண்ணது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி தான். ஸோ அடிப்படை கடமைகளை வந்து உருவாக்குறதுக்காக பரிந்துரை பண்ண என்ன கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட நமக்கு வந்து இந்த இது வந்து தெரியணும். ஸோ அதுக்கடுத்து 34 வந்து இந்திய அரசியலமைப்பின் எத்தனாவது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எத்தனாவது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது? ஸோ ஆன்சர் வந்து 4வது அட்டவணையா, 5வது அட்டவணையா, 7வது அட்டவணையா, 9வது அட்டவணையா? ஸோ வந்து 7வது அட்டவணை, ஓகேவா? அதுக்கடுத்து 35 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எத்தனை துறைகள் மாற்றியுள்ளது? எத்தனை துறைகள் வந்து மாற்றப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி 42வது சட்ட திருத்தத்தின்படி எத்தனை துறைகள் வந்து மாற்றிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 7 துறைகளா, 5 துறைகளா, 6 துறைகளா, 12 துறைகளா? 5 துறைகள். விடை வந்து 5 துறைகள், ஓகேவா? ஸோ அதாவது மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து 5 துறைகள் வந்து மாற்றிருக்காங்க. எந்த சட்ட திருத்தத்தின்படி, எத்தனாவது வருஷம், எந்த சட்ட திருத்தத்தின்படி பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி இந்த 42வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம பிரதமர் வந்து இந்திரா காந்தி, ஓகேங்களா? அவங்களோட பீரியடில் தான் இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து தற்போது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் எத்தனை துறைகள் உள்ளன, ஓகேங்களா? ஸோ தற்போது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து எதுன்னு பாருங்கள், 97, 66, 47, 100, 61, 52, 97, 65, 45, 100, 51, 61. ஸோ இதில் எது ஆன்சர் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா தற்போதுன்னு கேட்டிருக்காங்க. தற்போது வந்து செகண்ட் ஒன் 100, 61, 52, ஓகேங்களா? ஸோ இதில் தான். ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து எது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 97, 66, 47 அதுதான் வந்து இருந்தது. ஸோ வந்து கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. தற்போதுன்னு கேட்டதுனால நமக்கு வந்து இருந்தது. அதே மாதிரி அந்த மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து 5 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த 61 வந்து 52 வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் 66 இருந்தது, 47, 66, 47 இருந்தது. 5 துறை இங்கே மாற்றினால இது வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஓகேவா, அது வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 37 எந்த ஆண்டு மத்திய அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு
ராஜமன்னர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது. ஓகே. ஸோ எந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு ராஜமன்னர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1999, 1989, 1969, 2001. ஸோ விடை வந்து தேர்ட் ஒன் 1969. 38. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறுகிறது? பகுதி 11, பகுதி 12, பகுதி 21, பகுதி 13. ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விடை 2. ஓகேவா? பகுதி 12 தான். அதோட சரத்து வந்து பார்த்துக்கோங்க 268 293 வரைக்கும். நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறுகிற சரத்து வந்து 268 293 வரைக்கும். பகுதி வந்து 12. 39. இந்திய அரசியலமைப்பில் அலுவலக மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை எது? தற்போது எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? ஓகேவா? அலுவலக மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை எது? தற்போது எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா அட்டவணை 8, தற்போது 22 மொழிகள். செகண்ட் ஒன் அட்டவணை 8, தற்போது 12 மொழிகள். அட்டவணை 8, தற்போது 14 மொழிகள். ஸோ தற்போது தான் கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து எத்தனை அட்டவணையில் இருக்குது, கரண்ட்டாக எத்தனை மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து விடை வந்து 1. ஓகேவா? அட்டவணை வந்து 8, தற்போது வந்து 22 மொழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து எத்தனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அட்டவணை 8ல் வந்து 14 மொழிகள் தான் இருந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பொறுத்துக. இது வந்து செம்மொழியாக வந்து அறிவிச்சாங்க பார்த்தீங்களா 2004. ஸோ அந்த டைமிங்கில் தான் வந்து எந்தெந்த மொழிகள்லாம் வந்து செம்மொழியாக அறிவிச்சாங்க, அதுக்கு அடுத்து எந்தெந்த வருஷத்துலலாம் அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் பொறுத்திருக்கு. தமிழ் வந்து 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, மலையாளம் வந்து 2013, ஒடியா வந்து 2014. ஓகேவா? அதுக்கடுத்து 41. இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஓகேவா? ஸோ இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா பஞ்சாபா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு. ஸோ எதுன்னு பார்த்தோம்னா பஞ்சாபில். ஓகேங்களா? ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1951. ஓகேவா? அந்த இயரில் தான் கொண்டு வந்தது. எந்த மாநிலம் பார்த்தோம்னா பஞ்சாபில். அதுக்கடுத்து 42. அவசரகால ஏற்பாடுகள் சட்டப்பிரிவு. அது வந்து கரெக்டாக வந்து இதுவும் வந்து கரெக்டாக தான் பொருத்தியிருக்காங்க. ஓகேவா? தேசிய அவசர நிலை வந்து அதோட சட்டப்பிரிவு பார்த்தா 352, மாநில அவசர நிலை வந்து 356, நிதி சார்ந்த அவசர நிலை வந்து 360. ஓகேவா? ஸோ இதுதான். அதுக்கடுத்து வந்து தேசிய அவசர நிலை வந்து நம்ம இந்தியாவில் வந்து 3 முறை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புக்கை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அது அடுத்தடுத்து மற்றதுக்கெலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? அடுத்து 43. அரசியலமைப்பு சட்டத்திருத்த முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அரசியலமைப்பு சட்டத்திருத்த முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? 43. அரசியலமைப்பு சட்டத்திருத்த முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா கனடா, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து. எதுன்னு பார்த்தோம்னா தேர்ட் ஒன் தென்னாப்பிரிக்காவிலேருந்து. ஓகேவா? ஸோ கனடாவிலேருந்து கூட்டாட்சி, அடுத்து மாநில ஆளுநர் வந்து தேர்ந்தெடுக்கிறது. அமெரிக்கா வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம். ஸோ இங்கிலாந்து வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ அடுத்து 44. சட்ட திருத்தம் பற்றி கூறும் விதி எது? ஓகே. சட்ட திருத்தம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 358, 348, 368, 333. ஸோ இது எதுன்னு பார்த்தோன்னா 368. ஓகே. அது எந்த பகுதின்னு பார்த்தோன்னா பகுதி வந்து 20ல். அதுக்கடுத்து 45. கூற்று மற்றும் காரணம். கூற்று வந்து நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர கூற்று வந்து நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். கூற்று அது வந்து சரியானது. காரணம் வந்து மாநில சட்டமன்றத்திலும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஓகேவா? அது வந்து தவறானது. ஓகேவா? நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது வந்து கொண்டு வரவே முடியும். ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட்டால் வந்து அரசியலமைப்பில் வந்து சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வரவே முடியாது. ஸோ வந்து ஆன்சர் வந்து கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேவா? ஸோ வந்து தேர்டு ஒன்று. அடுத்து 46. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆராய எந்த ஆண்டில் இந்திய அரசு எம்.என். வெங்கடாச்சலம் தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தது? ஓகேவா? அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆராய எம்.என். வெங்கடாச்சலம் தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2000. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 2000. அதுக்கடுத்து 47. அரசின் பல்வேறு நிலைகள் குறித்து ஆராய 2007ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையம் அமைத்தது? அரசின் செயல்பாடு குறித்து ஆராய 2007ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா எம்.எம். பூஞ்சி, எம்.என். வெங்கடாச்சலம், ராஜமன்னார். ஸோ ஆன்சர் வந்து எம்.எம். பூஞ்சி. 48. கூற்று. அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்.
ஓகேவா. அதுக்கடுத்து காரணம், நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு அவையிலும் வாக்களித்தவர்களில் 2 பங்கு குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஓகேவா. ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரிதான். 49 சிறிய அரசியலமைப்பு மினி கான்ஸ்டியூஷன் என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது? 42வது சட்ட திருத்தமா, 44வது சட்ட திருத்தமா, 52வது சட்ட திருத்தமா, 56வது சட்ட திருத்தமா? ஸோ எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 42வது சட்ட திருத்தம் தான் மினி கான்ஸ்டியூஷன். அதில் வந்து நிறையா சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஃபைனல் கொஸ்டின், 50வது கொஸ்டின், நிதி சார்ந்த அவசர நிலை இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ நிதி சார்ந்த அவசர நிலை இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தோம்னா 2 முறை, 3 முறை, இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை 4 முறை. ஸோ நிதி சார்ந்த அவசர நிலை வந்து இந்தியாவில் வந்து ஒரு டைம் கூட இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட PDF வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து அதே மாதிரி பாலிட்டி ரிலேட்டடாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ எல்லாம் ஒரு ப்ரீஃபாக வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மினி கான்ஸ்டியூஷனை பற்றியே ஒரு இண்டிவிஜுவலாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா. தேங்க்யூ.